அப்படியே ஒரு ஐயா வராரு, இந்த சிறுபான்மை மக்களை மட்டும்தான் இப்படியே இழுத்து கொண்டு போய் அங்கே வச்சு ஓட்டை வாங்கிடலாம்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டு முழுக்க எங்களுக்கு தானே அடிச்சு அடிச்சு சொல்றாருல ராஜேந்திர பாலாஜி ஐயா. வந்து சிறுபான்மை ஓட்டுல திமுக கிடைக்கும் எத்தனை நாள் தான் ஏமாறுவாங்க? 50 வருஷம் ஏமாட்டாங்க. பூரா வந்து அவங்களுக்காக பேசுற மாதிரி நம்ம வந்து பிஜேபி அடிமையாக இவங்க பிஜேபி இருக்கிறாங்க. என்ன நீ குளவெல்லாம் குறைஞ்சது தெரியாதா? எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்புடைய பிடிச்ச ஆளுங்கட்சி அவர் மாற உண்மையாகும் பிறகு வரும்போது என்ன படம் பிடிச்ச வெள்ளப்படம் வெண்கொடை வேண்டாம் வெள்ளப்படை பிடிச்ச நீ போறது நாடகமா எடப்பாடி ஒரு நாடகமா? நாங்க எதிர்த்தாலும் நேர்மையா இருப்போம், நேரம் இருப்போம், ஆளுங்கட்சியாலும் தூக்கி விட்டு இருப்போம். எங்களுக்கு தேவை டெல்லியில இருந்து பண்டு எங்களுக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கு பண்டு வரணும், தமிழ்நாட்டு மக்கள் உரிமை வரணும், விலைவாசியை குறைக்கணும், வீட்டு வரியை குறைக்கணும், சொத்து வரியை குறைக்கணும், எல்லா வரிகளையும் குறைச்சி நாட்டு மக்கள் சுபிட்சம் வாழணும், எல்லா ஊர்களுக்கும் நல்ல சாலை ரயில் தண்டவாளங்கள்லாம் பெரிய பெரிய போக்குவரத்துல உருவாக்கி ரயிலுடைய எண்ணிக்கையை கூட்டணும், தொழில் வளத்தை பெருக்கணும், ஜவுளி பெருகணும், விவசாயம் பெருகணும், நெசவு பெருகணும், எங்க பார்த்தாலும் தொழில் வளம் பெருகணும், பட்டாசு தொழில் பாதுகாக்கணும். எல்லாம் நடக்கணும்னா நாங்க டெல்லியை தேவைக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்துவோம். அதுக்கு தேவையான உதவிகளை வாங்குவோம், கேட்டு வாங்குவோம். நாங்க அடிமை கிடையாது, நாங்க நண்பன். நீ பேச முடியாது, நீ நண்பனும் கிடையாது, வேண்டியவனும் கிடையாது. ஏமாத்த இந்த நாடகம் இனி தமிழ்நாட்டில்